பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை உம்முடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கு அது போதும். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கு அது போதும். என் கால்களுக்கு அது தீபம், என் கால்களுக்கு அது தீபம், பாதைக்கும் வெளிச்சம் ஆகும், என் பாதைக்கும் வெளிச்சம் ஆகும். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கது போதும். தேடுவேன் உம்மை அதிகாலம், நாடுவேன் உம் திருப்பாதம். தேடுவேன் உம்மை அதிகாலம், நாடுவேன் உம் திருப்பாதம். போதியும் ஐயனே நாளும், அழைத்திட்டேன் சீக்கிரம் வாரும். போதியும் ஐயனே நாளும், அழைத்திட்டேன் சீக்கிரம் வாரும். வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கது போதும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தையாக பிதாவோடு இருந்த நம் கர்த்தர் தான் ஏற்ற வேளையில் நமது பாவங்களுக்காக பலியாக பூமிக்கு மனுஷகுமாரனாக மாம்ச உருவெடுத்து வந்து நம் மத்தியிலே வாழ்ந்து தமது வார்த்தைகளின் மூலமாக பரலோகத்தை நமக்கு பிரசித்தப்படுத்தினார். இன்றைக்கு அவரையே நமது கரங்களிலும் இருதயத்திலும் வசனமாக சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழும்படியான ஒரு பாக்கியமான வாழ்வையும் நமக்கு தந்து சென்றிருக்கிறார். அப்படித்தானே? இப்பொழுது நமது கடமை என்னவென்றால், அவரது இந்த வசனத்தை இந்த பூமியில் நாமும் பிரசித்தம் பண்ண வேண்டும். அதற்காக ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பலிபீடத்தின் மேல் ஏறி நின்று நீண்ட பிரசங்கம் பண்ண வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. அது அழைப்பின்படி அமைகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அனுதினமும் வசனத்தை வாசிக்கிற நாம் நம்மால் முடிந்த வரையில் மற்றவர்களோடு பேசும்போது கூட சாட்சிகளின் மூலமாக கர்த்தரது வசனத்தை பிரசித்தம் பண்ண முடியும். ஏனென்றால் வசனம் என்பது விதை. அதை விதைத்து விட்டோமானால் நிச்சயம் ஒரு நாள் அது மற்றவருடைய வாழ்விலும் பலன் தரும் என்பது உறுதி. பிரசித்தப்படுத்துவோமா? இந்த வேளையிலும் கூட இப்படியாக நடந்த பிரசித்தம் பண்ணின ஒரு விதத்தை குறித்து இந்த நாளிலும் அதன் மூலமாக எப்படி ஒரு காரியம் நடந்தது என்பதை சாட்சியாக கேட்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கு நாம் வாசித்த வண்ணமாக ஆண்டவர் நமக்கு வசனம் தந்தார், அதை பிரசித்த பண்ண வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஒரு காரியம் நடந்தது. என்னுடைய சபைக்கு மன்னார்குடி பகுதியிலிருந்து ஒரு தம்பி வந்து இங்கே ஊழியத்திலே வளர ஆரம்பித்தார். அந்த மகனுடைய பெயர் சாமுவேல் சக்திவேல் என்பது அவருடைய பெயர். அப்போ அவர் சொன்னார், ஐயா நீங்கள் ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இந்த நம்ம ஏரியாவிலேயே எல்லா ஜனமும் அதிகமாக நடமாடுகிற ஒரு தெரு எதுவென்றால் நம்முடைய இந்த 5வது தெரு, நம்முடைய சபை இருக்கிற இந்த சர்ச் தெருவில் தான் இந்த ஏரியா ஜனமே. ஏன்னா இங்கே ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது, நிறைய இருக்கிறதுனால ஜனங்க போகிறாங்க. நம்ம ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொன்னார். என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு தம்பி கேட்டேன். ஒரு பெரிய ஒரு
அதாவது ஒரு சுவர் மாதிரி ஒன்று எழுப்பிட்டு 4 பக்கம் பார்டர் போட்டுட்டு தினமும் அதில் ஒரு நல்ல வசனம் தினம் எழுதி போட்டோம்னா எல்லார் கண்களையும் படுற விதமாக எழுதி வச்சா கட்டாயம் பார்ப்பாங்கய்யா அப்படின்னாரு. அப்படியாப்பா, சரி, இப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் எனக்கு நீ கொடுக்குறேன், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் தான் இதை செய்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை வைத்து ஒரு சில இந்த கொல்லத்துக்காரர்களை கொண்டு வந்து எங்கள் அந்த காம்பவுண்டு சுவர் மேலே ஒரு நீளமாக ஒரு 4 அடிக்கு 2 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய ஒரு பலகை மாதிரி ஒன்று சிமெண்ட்டில் போர்டு கட்டிட்டு தினமும் அந்த தம்பி அவர் ரொம்ப அழகாக எழுதுவார். அவர் கோடு போட்டு வசனம் போட்டு ரொம்ப அழகாக அந்த வசனத்தை ஒரு நாளும் புது புது வசனம் எழுதி கொண்டே வந்திருந்தார். அப்போ சொன்னார், ஐயா, நான் கொஞ்ச நாளைக்கு தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிட்டதுக்கப்புறம் இந்த போர்டை நீங்கள் காலியாக விட்டுறக்கூடாது, நீங்கள் இதில் வசனம் நீங்களும் எழுதுவீங்கல்ல, ஏன்னா உங்கள் கையெழுத்தும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சரிப்பா, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, நான் எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அந்த தம்பி இங்கே தன்னுடைய ஊழிய அந்த காலத்தை முடித்து கொண்டு அவர் அத்தியூர் என்றவரோட வீட்டுக்கு அவர் அந்த ஊருக்கு அவர் போய்விட்டார். அப்போ மறுநாள் இருந்து நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த இடத்துல அந்த போர்டில் வசனம் எழுத ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இது ஒரு சின்ன ஊழியம் தான், ஆனால் இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் ஒரு மனுஷனா அந்த வசனத்தை எழுதி போடுறேன், ஆனால் என்னுடைய கண்கள் காணும்படி ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் எதற்கோ காலையில் எழுந்து வெளியே வரும்போது நேற்று எழுதின அந்த வசனம் எழுத நான் வெளியே வரேன். அப்போ அந்த நான் கையில் துணி தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன், தொடச்சிட்டு உடனே அங்கேருந்து ஒரு அம்மா, இந்த தெருவில் இருந்த ஒரு பாட்டி அம்மா, எங்கள் சர்ச்சினுடைய எதிர்பக்கத்தில் அந்த பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அங்கே குப்பை கொட்ட காலையில் வந்தவங்க அவங்க சொன்னாங்க, ஐயா வசனத்தை அழிச்சிடாதீங்க அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு, நான் இன்னும் வாசிக்கலை இன்றைய வசனத்தை, இப்போ தான் வாசிக்கிறேன், நான் வாசித்த உடனே அழிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் தினம் வாசிக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ, இது தினமும் என்னோட பேசுதுப்பா, இந்த வசனத்தை நான் வாசிட்டு போகும்போது மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல். வயதான காலத்தில் நம்மளை யாரும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த வசனம் எனக்கு ஆறுதலாக இருக்குது, நீங்கள் தினம் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட, ஆண்டவரே, இந்த ஒரு வசனத்தை எழுதுகிறத ஒரு ஆத்மா சந்திக்கப்படுகிறது, நீ இப்படி வசனத்தின் மூலமாக அந்த பாட்டிமாவுக்கு ஆறுதல் கொடுக்குறீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு நான் போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து நான் சபையிலேருந்து மேலே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு பிராமண பெரியவர் ஒருத்தர் கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த நாளில் அந்த வசனத்து முன்னால் கிட்ட போய் ஊத்து அப்படி அது முன்னால் நடந்து அதை வாசித்துக்கிட்டு இருந்தார். நான் மேலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே திரும்ப நான் வசனம் எழுத தான் கீழே வரேன். வந்த உடனே அவர் கேட்டார், இது நீங்கள் தான் எழுதுறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு பிராமன் அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. அருமையான வசனம் அப்படின்னு சொன்னார். ஏன் என்ன சொல்லுங்க, என்ன இந்த வசனம் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது தினமும் என்னோட பேசுகிற மாதிரியே இருக்குது, ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றத இந்த உங்களுடைய பைபிளில் இது இருக்குதா இந்த வசனம் எல்லாம் அப்படின்னாரு. பாருங்கள், கையில் பைபிள் தான் வச்சுருக்கேன், பைபிள் இருந்து தான் இதெல்லாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, தினம் எழுதுங்கப்பா, புது வசனம் எழுதுங்க, நிச்சயமாக இந்த பக்கம் கடந்து போகிறவங்க இதை வாசிக்கும் போது வெக்கப்பட்டுட்டு வாசித்து போனாலும் கூட நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். அப்போ இந்த பைபிள், இந்த வசனமெல்லாம் அடங்கிய ஒரு பைபிள் வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம அதிலேருந்து வாசிக்கலாம் இல்லையா அப்படின்னாரு. நிச்சயமாக உங்களுக்கு வேணும்னாலும் கூட சொல்லுங்கள். நான் இல்லை நீங்கள் கொடுக்காதீங்க, நானே வாங்கினா தான் எனக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நாளிலே புறப்பட்டு போனபோது நான் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொன்னேன். நம்ம ரொம்ப சாதாரணமாக அந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறோம், ஒரு போர்டில் தான் எழுதுகிறோம், நம்ம நின்று கூட பிரசங்கம் பண்ணுறதில்லை. அந்த போர்டில் எழுதும்போது கடந்து போகிற அவருடைய பார்க்குற ஒவ்வொருடைய இருதயத்தோடும் கண்ணோடும் அது அந்த நடியிலே பேசிய இருதயங்களிலே ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷம் தந்ததை கண்டு நான் ஆண்டவருக்கு அதிகமாய் இன்றைய வரையிலே நன்றி சொல்லுகிறேன். இன்றைய வரை சில நேரங்களில் எனக்கு காலையில் எழுத முடியாத வெளியூர்களுக்கு போயிடுவேன். அப்போ யோசிப்பேன், யாரை வச்சு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் இன்றைய வரையிலே அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, ஒரு பொருள் விற்பனை ஆவதற்கு எவ்வளவோ பிரசித்தம் பண்ணுகிறார்கள் ராஜா. அது நல்ல பொருளாக கூட இல்லாமல் இருக்கும், ஆனால் அதற்கு எவ்வளோ பிரசித்தம், எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசித்தம் பண்ணுகிற கூட்டம் மிகுதி என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் எங்களால் முடிந்த வரையிலே உங்களுடைய வசனத்தை நாவினாலும் எங்களுடைய கரங்களினாலும் நாங்கள் கர்த்தாவை பிரசித்தம் பண்ண கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சாதாரணமாக எழுதின கர்த்தாவை இந்த வார்த்தைகள் எத்தனையோ பேருடைய இருதயங்களிலே கிரியை செய்ததற்காக மக்கள் நன்றி. பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கம் கடந்து போகும்போது அதை நின்று வாசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இப்படி வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிரசித்தம் பண்ண கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த வகையிலாவது எங்களால் முடிந்த வரையிலே உடைய நாமத்தை, உடைய வசனத்தை கர்த்தாவை நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.